சென்னை எழும்பூர் ரயில் நிலைய கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். எழும்பூர் ரயில் நிலைய கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. எழும்பூர் ரயில் நிலைய கட்டிடத்துல திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கட்டிடத்தின் வெளிப்பகுதியில் இருந்த மின்சார கேபிள்ல இந்த தீ விபத்தானது ஏற்பட்டு சுமார் அரை மணி நேரமாக இந்த எரிந்திருக்கிறது. தற்போது எழும்பூர் தீயணைப்பு துறையினர் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மின்சார கேபிள் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக டிக்கெட் பரிசோதகர்கள் தங்கியிருக்கக்கூடிய அறை, அதே போல டெலிகம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய அறையிலும் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. டெலிகம்யூனிகேஷன் உள்ள இருந்த ஒரு ஏசி ஒன்று இந்த தீ விபத்தில் கருகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால தொடர்பு கொள்வதில் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஏற்பட்டிருப்பதாகவும் எழும்பூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதனை சரி செய்யக்கூடிய பணிகளில் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தினால சேவைகள் பாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை விரைவாக சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெலிகம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய இந்த அறையில் இருந்த பணியாளர்களாம் இந்த தீ விபத்தின் காரணமாக அலையடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். தற்போது இந்த தீயை அணைத்திருக்கக்கூடிய நிலையில அதனை சரி செய்யும் பணியிலும் சேவைகள் பாதிக்காத வகையில் அவற்றை சீர் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரிசர்வேஷன் செய்யக்கூடிய பணிகள் போன்ற பணிகளில் இதனால் தொய்வு ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. அதனை சீர் செய்யும் பணிகளை தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் விரைவில் இது சரி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.